ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். ஆல்ரெடி நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் அதோட டெஃபனிஷன் அண்டு கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோம். ட்ரூத் டேபிள்னா என்னங்கிறத பார்த்தோம். ட்ரூத் டேபிளில் நம்ம பி அண்ட் கியூ 2 வேரியபிள் வச்சு சம் பார்த்துருந்தோம். இப்போ 3 வேரியபிள் வந்தால் எப்படி ட்ரூத் டேபிள் மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிள் கொடுத்து பி கியூ ஆர், அதாவது பி கியூ மட்டும் இருக்கும் எப்பயுமே நம்மளுக்கு. இப்போ இதில் பி கியூ ஆர் 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் ட்ரூத் டேபிள் மேக் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டு பி கியூ ஆர் வழக்கம் போல் எழுதிக்கோங்க. பியில் என்ன செய்வோம், நம்ம ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு போடுவோம். இப்போ இதில் 3 வேரியபிள் இருக்கனால 8 இது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன போடுவீங்க, ஃபர்ஸ்ட் 4 இது ட்ரூ போடுவீங்க. அதுக்கடுத்து அந்த கடைசி ஃபைனல் உள்ள 4 ஃபால்ஸ் போடணும். அதே இது கியூவில் ஃபர்ஸ்ட் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அடுத்து ஆரில் 1 ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இது 3 வேரியபிள் கேட்டால் இப்படித்தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பி கியூ ஆருங்கிறது. பியில் என்ன எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் 4 ட்ரூ, அதுக்கடுத்த 4 ஃபால்ஸாக எழுதுவீங்க. கியூவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு எழுதணும். ஆரில் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன சிம்பிள், நெகோசியேஷன் சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது தான் இந்த சிம்பிள். ஓகேவா? இது போடுவாங்க அல்லது இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பி நெகோசியேஷன் பி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்னது 4 இது ட்ரூவாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே எழுதணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். ஓகேவா? இதில் 4 இது ஃபால்ஸாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்னா என்ன எழுதுவோம், ட்ரூ ட்ரூ ட்ரூ. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இந்த லைன் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கியூ, அதுக்கடுத்து இது என்னது, இது என்ன சிம்பிள், ஆர் சிம்பிள். ஓகேவா? இப்படி கவுத்தி கொடுத்துருந்தா ஏ மாதிரி ஷேப்பில் கொடுத்துருந்தா அது அண்டு சிம்பிள். இப்படி கொடுத்துருந்தா அது ஆர் சிம்பிள். ஆர் சிம்பிளில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகேவா? மற்றபடி என்ன வந்தாலும் அது ட்ரூ தான். இது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணுற மாதிரி. இது ஆர். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்கேன், ஆட் அடிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஆர் சிம்பிள். இது என்னது, அடிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன்ல என்னது, ஃபால்ஸ் 0 0ன்னு வந்தால் மட்டும்தான் 0 வரும். ஓகேவா? ட்ரூன்னு ஒரு நம்பர் வந்துட்டாலே நம்ம 0 ஆட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ தான் வரும். ஓகேவா? 1 + 0னா உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ ட்ரூ தான் வரும். ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் இந்த சிம்பிளுக்கு. ஓகே? இப்போ பாருங்க, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, கியூ இது ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கியூவையும் ஆரையும் தான் கம்பேர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி இதோட ஆன்சரை இதில் எழுதுவோம். ஓகே? இப்போ இதில் ட்ரூ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ எழுதிடலாம். ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான் உங்களுக்கு. ஃபால்ஸ் ட்ரூனாலும் ட்ரூ தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் உங்களுக்கு ஃபால்ஸு. ஸோ இங்கே என்ன எழுதிடலாம், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தனால இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? ட்ரூ ட்ரூ தான் ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸ் தான் ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூ தான் ட்ரூ தான். அடுத்து என்னது, இங்கே ஃபால்ஸ் ஃபால்ஸ், இங்கேயும் 2 ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபால்ஸ். ஓகேவா? இந்த 2 இடம் ஃபால்ஸ் வந்தனால இங்கே உங்களுக்கு ஃபால்ஸ். ஓகே? இங்கே இந்த 2 இடம் ஃபால்ஸ் வந்தனால இங்கே உங்களுக்கு ஃபால்ஸ். அவ்வளோதான். இந்த டேபிள் முடிஞ்சிச்சா? அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிடுவோம். நெகோசியேஷன் பி, இந்த சிம்பிள் கியூ, அதுக்கடுத்து இந்த சிம்பிள் ஆர். ஓகேவா? இப்போ இந்த இதையும் கம்பேர் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி எதில் எழுதுவோம், இதில் எழுதுவோம். ஸோ இப்போ பாருங்க, இந்த சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், இது இந்த கண்டுபிடிச்சிருக்கு, இந்த உள்ள டேர்ம் இந்த கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நடுவில் உள்ள சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும் ஃபால்ஸ். இங்கே பாருங்க, ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ தான், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான், ட்ரூ ட்ரூனாலும் ட்ரூ தான், ட்ரூ ட்ரூனாலும் ட்ரூ தான், ட்ரூ ட்ரூனாலும் ட்ரூ தான். ட்ரூ ஃபால்ஸ் இந்த லாஸ்ட்டாக வந்திருக்கா. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் என்னது, நம்மளுக்கு ஃபால்ஸ். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மட்டும் ஃபால்ஸ், மித்தது எல்லாமே இது என்னது, ட்ரூ. ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிள் தான், சேம் தான். 3 வேரியபிளும் 2 வேரியபிள் கொடுத்தாலும் 3 வேரியபிள் கொடுத்தாலும் சேமாக தான் வரும். 3 வேரியபிள்னா இந்த டேபிள் கொஞ்சம் லென்த்தாக வரும். அதில் 4 இது கொடுப்பாங்க, இதில் 8 இது வரும். ஓகேவா? டைஸ் மாதிரி தான், நம்ம டைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.
அதுக்கடுத்து இன்னொரு சம் பார்ப்போம்மா. இதுலேயே செகண்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பி. இப்போ இது என்ன மாதிரி இருக்கு, அண்டு. ஓகேவா, இது ஆர் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க, பி கியூ ஆர் எழுதிக்கோங்க. பீனா என்னது, நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ட்ரூ 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 ட்ரூன்னு போடணும். அடுத்து ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ்ன்னு போடுவீங்க. கியூனா என்ன போடுவீங்க, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா, ஆர்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஏ மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அண்டு கேட். ஓகேவா, ஸோ இப்படி கவுத்தி போட்டால் அது ஏ மாதிரி இருக்கா, கிட்டத்தட்ட கேபிட்டல் ஏ, நடுவில் கோடு போட்டால் அது கேபிட்டல் ஏ ஆயிரும். ஸோ இது என்னது, அண்டு கேட். அண்டு கேட்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்டு சிம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அண்டு இப்படி வந்திருந்தா இது ஏ மாதிரி. ஸோ இது என்ன கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டு. அண்டுனா என்னது, இன்ட்டு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன வரும், ட்ரூ ட்ரூன்னு வந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். 1 × 1 மட்டும்தான் 1. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 0 வந்துட்டாலே இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஓகேவா, அப்போ என்ன மட்டும் உங்களுக்கு வரும், இந்த சிம்பிள் இப்படி கவுத்தி இந்த சிம்பிள் போட்டாலே உங்களுக்கு என்னது, ட்ரூ ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ. மித்த எல்லாமே உங்களுக்கு என்ன வரும், ஃபால்ஸாக தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன எழுத போகிறோம், ஃபர்ஸ்ட் இது எழுத போகிறோம். பி அண்ட் கியூ போட்டாச்சா. இப்போ பாருங்க, பி அண்ட் கியூ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணணும், பியையும் கியூவையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ட்ரூ ட்ரூ அப்போ என்னது, ட்ரூ தான். ஓகேவா, ட்ரூ ட்ரூ ட்ரூ, இதில் ஒரு ஃபால்ஸ் வந்துச்சு, அப்போ ஃபால்ஸ். இதில் ஒரு ஃபால்ஸ் வந்துருச்சு, ஸோ ஃபால்ஸ். இதுலேயும் ஃபால்ஸ் வந்துருச்சு, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். ஓகேவா, என்னது, ட்ரூ ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஓகேவா, ட்ரூ ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு இதுக்கு தான் ட்ரூ ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ 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 ட்ரூ. மித்த எல்லாத்துலேயும் ஒன்று ஒரு இது வந்து ஃபால்ஸாக இருக்குது, ரெண்டு இது ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் ட்ரூ, மற்றது எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது ஆர் கேட். ஆர் கேட்னா என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு, ப்ளஸ் சிம்பிள் ஞாபகம் வரணும். ஓகேவா, ப்ளஸ் சிம்பிள்னா என்னது, உங்களுக்கு 0 0ன்னு வந்தால் மட்டும்தான் 0 வரும். அதாவது ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தோம்னா 1 + 0னா 1 ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும், இந்த சிம்பிள் போட்டாலே ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். இது என்ன கேட்டு, ஆர் கேட்டு. இது என்ன சிம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ எப்படி வரும், ஃபால்ஸ். இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன், இது ஒரு ட்ரிக்கு மாதிரி. ஓகேவா, ப்ளஸ்ங்கிறது. ஓகே, இப்போ ஆறுங்கிறது ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். மித்த எந்த நம்பர் கொடுத்து 0 வந்தாலும் அந்த நம்பர் வந்துடும் ஆன்சராக. ஓகேவா, அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபால்ஸ் ஃபால்ஸ் வர்ற இடத்துல ஃபால்ஸ் போட போகிறோம், மித்த எல்லாமே ட்ரூவாக போட போகிறோம். ஓகேவா, இப்போ எதையும் கம்பேர் பண்ணணும், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்புட். ஓகே, இது செகண்ட் இன்புட். இதுல இருந்து தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா, இதை அங்கிட்ட எழுதி இதை இங்கிட்ட எழுதிக்கலாம். ஓகேவா, இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ ஃபால்ஸ் நம்ம இன்னொரு கேட்டு போட்டிருக்கோம், இந்த சிம்பிள் போடும்போது ஒன்று போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன வரும், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தால் ஃபால்ஸ் வரும், மித்த எல்லாமே ட்ரூ வரும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டு செகண்ட் இன்புட் தான் எடுக்கணும். நம்ம மாற்றி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் தப்பாயிருக்கும். ஓகே, பாருங்க, ட்ரூ 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 தான். ஓகேவா, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ தான், ஃபால்ஸ் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், மித்த எல்லாமே ட்ரூ தான். ஓகேவா, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ தான், ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்கேயும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துருச்சு, அப்போ ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ தான், ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்போ மொத்தம் 3 ஃபால்ஸ் ஒரு எஃப் எஃப் எஃப். ஓகேவா, இதுவும் எஃப், இதுவும் எஃப் எஃப், மித்த இதெல்லாமே ட்ரூ. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்மளுக்கு ட்ரூத் டேபிள் தெரியாமல் நம்ம சம்மே செய்ய முடியாது. இதுதான் ஒன்று. ஓகேவா, அதுலேயும் ட்ரூத் டேபிளில் இந்த லாஜிக் வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக்கை பற்றி டீட்டெயில்டாக நான் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து இந்த சம்மெல்லாம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் ஏதாவது புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.